வந்து காலம் கடந்து சொல்லுறாங்க. இது ரொம்ப எனக்கு மிக வருத்தத்தை அளிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் கிடைக்கலாம், மீதி தொகையை நானும் ஏற்பாடு பண்ணித்தேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன், பழனிசாமியை பொறுத்தவரை தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்பயுமே உதவிகரம் நீட்டுவார் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில கோகுல் பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் போகக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் முதல் மாணவனா பார்ப்பேன். கண்டிப்பா முதல் பரிசு வாங்குவாரு அல்லது இரண்டாம் பரிசு வாங்குவாரு. நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் கடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, கவியரங்கம், நிறைய போட்டி, கட்டுரை போட்டி, அந்த பாட்டு போட்டிலாம் நடந்துச்சு. அதுல பேச்சு போட்டியில பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல நடந்த கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில முதல் பரிசு இவர் தான் வாங்கினாரு. கிட்டத்தட்ட அந்த நிறைய டீச்சர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, அவங்களாம் ஜட்ஜ் பண்ணி மார்க் 3 பேர் மார்க் போடுறாங்க. அந்த 3 பேர் மார்க் போட்டு அதுல முதல் பரிசு வாங்குறதுன்றது, அது தமிழ் சங்கத்துல அகில இந்திய தமிழ் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுல கடந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் ஜட்ஜ் பண்ணி தான் அந்த முதல் பரிசு கொடுத்தாங்க. கவிதை போட்டியில கலந்துக்கிட்டு 3ஆம் பரிசு பாத்தீங்கன்னா வந்து வாங்கினாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப நம்ம பழனிசாமியை பாத்தீங்கன்னா தகுதியும் திறமையும் உள்ள ஒரு மாணவனுக்கு, மாணவ ஆசிரியருக்கு, தம்பி பாத்தீங்கன்னா பிஎட் 2ஆம் ஆண்டு ஆசிரியருக்கு படிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆசிரியரா பக்கத்துல நான் சொல்றது வந்து மிகப்பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா தம்பிக்கான எல்லா உதவியும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபாரின் போறீங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்க, நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு மேலும் ஒரு படி பெருமையும் புகழையும் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க வாங்கிட்டு நம்ம சேலத்துக்கு வந்த அடுத்த 7 நாளுக்குள்ள நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம், நம்ம கல்வியாளர் கோவிந்தராஜ் ஐயா தலைமையில, நம்ம செயற்பொருள் ஐயா தலைமையில மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா சேலத்துல இதே முத்துகால உங்களுக்கு நடக்கும் தம்பி. வாழ்த்துக்கள். அதாவது கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன, நம்ம நிறைய சங்கங்கள் வச்சிருக்கோம். அதில் ஒருங்கிணைச்சதுங்கிறது நம்ம கோவிந்தராஜ். அதாவது அகில உலகம் எல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் செயல் வடிவத்தில் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு தமிழ் 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 சொல்லுவான். ஆனால் வந்து இது மாதிரி ஒரு டெய்லி தினம் அதோட உணர்வை எடுத்துக்கிட்டு இது வந்து வாழ்நாள் முழுசு அரசியல் மாதிரி, இது வந்து தமிழ் சங்கத்தை ஒரு அரசியலாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு கோவிந்தராஜ். இடைவிடா தூங்குறாருன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் தூங்குறது இல்லை. ஏன்னா மாதம் 5 நிகழ்ச்சி 7 நிகழ்ச்சி போட்டு அதுவும் சோர்ந்து போகிறதில்ல. அந்த நிகழ்ச்சி எல்லா லெவலையும் அமைச்சரை கூப்பிட்றாரு, எல்லா லெவலையும் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாரு. அவங்க ஒரு நிர்வாக சூழல் வந்தே போயிடும். பட் இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி வெற்றிகரமாக வந்து ஒரு செயல்வடிவத்தை கொண்டு போய் நிறுத்திடுறார். ஆகவே இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து இந்த சங்கம் வளர்ந்து வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்கு நாம் வந்து நிறைய புரவலர்கள் வந்து உருவாகிறாங்க. அகிலமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அயல்நாட்டை சார்ந்த நிறைய பேர் பணம் தமிழுக்காக கொடுக்குறாங்க. அங்கே பாரு சில புரோக்கர்ஸ் உட்காந்துருக்கான் அயல்நாட்டில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியல. அந்த புரோக்கர் தமிழ்நாட்டில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நீங்கள் 2 நிகழ்ச்சி நடத்தி கொண்டு போய் காட்டிவிட்டு காசு வாங்கி இதை வந்து அதை வந்து நம்ம சங்கத்தில் தீர்மானம் போட்டு நம்ம புரவலர்கள் வந்து நம்ம அடையாளம் கண்டு நாம் வந்து வருடத்துக்கு 2 முறை வந்து அயல்நாட்டுக்கு போய் தமிழ் எங்கெங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அங்கே ஆதரிக்கிறார்களோ அவங்கள போய் நம்ம சந்தித்து இப்படி ஒரு அமைப்பு நடத்திட்டு உண்மையாக வந்து தமிழ் ஆர்வலர்களை வந்து வளர்த்துறோம், தமிழை வந்து உணர்வாக எடுத்துக்கிறவங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டிங் பேட்டை நம்ம வாங்கிக்கிறோம். அந்த ஃபண்டிங் பேட்டை வாங்குறது நம்முடைய அமைப்பு. நம்ம வந்து எவ்வளோ பேர் தமிழுக்காக பணத்தை அள்ளி கொட்டுறோம். அதை வந்து நம்ம வந்து முறையாக போகாமல் எவ்வளோ இடைத்தரகர்கள் வாங்கி தமிழ்நாட்டில் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிற பேரில் அங்கே ஒரு 50 லட்சம் வாங்கலாம், இங்கே 5 லட்சம் கொடுக்குறோம். ஆகவே அதை வந்து கலந்து தூக்கி எறியணும். அதுக்கு வந்து நம்ம வந்து தயாராகணும். நம்ம தான் போராட்ட குணம் உள்ளவர்கள் அல்லவா, எங்கே வேணாலும் போராடி ஜெயிப்போம். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அது இந்த புத்தாண்டிலே உறுதிப்பட இதை தெரிவிக்கிறோம். நன்றி. நம்மளுடைய பழனிசாமி சார் சார் என்னன்னா, நம்மளுடைய ஆணையாளரை எல்லாமே ஐஏஎஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக. இன்னொன்று, பல பிரச்சனை எதுனாலும் சரி தீர்க்கக்கூடிய பிரச்சனை சின்னதுன்னா ஐஏஎஸ் கார்பரேஷன் கமிஷனரே பண்ணிக்குவாரு. இல்லை அடுத்த டேபிளில் ஏதாவது பிரச்சனை முடிக்கணும்னா அங்கே முடிச்சுவாரு. அவருனாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவதுன்னா தேப்ளர் போங்க, நம்ம பழனிசாமி திட்டம் இருப்பாருன்னு சொல்லி ஐஏஎஸ் கைப்படையே எழுதி கொடுத்துருவாரு, மேலே டிஸ்கஷன் சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் கார்பரேஷனில் ஒரு ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவரு
எனி ப்ராப்ளம்னாலும் சார்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான்லாம் நேரில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். பல இது ஒரு சில ஆக்கிரமிப்புலாம் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இவர் வந்து ப்ராப்பர் பிளானோட நம்ம அரசாங்க அனுமதியோட போய் எடுத்துருவாரு. மற்றவங்களாம் எடுக்கிறதுக்கு வந்து தயக்கப்படுவாங்க. அதனால சாருடைய பொற்கால அவர் வந்து கார்பரேஷன்ல இருக்கிற வரைய அந்த நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாம் பொற்காலம் தான். இங்கே சேலம் கார்பரேஷன் வரவங்க முன்ன பாலச்சந்தர் சார் ஐஏஎஸ் இருந்தார், கிருஷ்ணராஜ் சார் ஐஏஎஸ், இப்போ இருக்கிற ரஞ்சித் சார் ஐஏஎஸ் முதற்கொண்டு பல ப்ராப்ளம்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் பல ப்ராப்ளத்தை முடிச்சு தரதுனால சார் இன்னும் வந்து அங்கே 1.5 ஆண்டு காலம் சர்வீஸுக்கிறதுனால யாருனாலும் அங்கே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால அதுலேயும் சேவை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். அதனால வந்து சார் வந்து உண்மையாக கல்விக்காக கொடுத்துருக்காரு கோகுல். நீங்கள் வெற்றியோட தான் திரும்பி வரணும். ஏன்னா கோவிந்தராஜ் சார் தான் வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. சார் வந்து எப்போ நினைச்சாலும் அப்பப்பயே அந்தந்த பிரச்சனையை முடிப்பார். இதே வந்து சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா வந்து அது பல ஒர்க் இருக்கு. கோவிந்தராஜ் சார் உண்மையான 30 நாள் மீட்டிங் போடனா கூட 30 நாள் போடுவார் போல இருக்கு. அது எல்லாமே சிறப்பாக நடத்துறாரு. சும்மா இவர் மீட்டிங்னா சார் ஏதோ எப்படின்னு எனக்கு சொல்லிடுறாரு, அந்த சீட்டு ஃபுல்லாக தான் இருக்கும். மற்ற தமிழ்ச்சங்கத்தை குறை சொல்ல, இப்போதான் உண்மையான தமிழ்ச்சங்கம் வந்து உயிரோட்டமா இருக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்து மூலியமா நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு தமிழ் ஆட்சி மொழி கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இந்த தமிழ்ச்சங்கம் நம்ம ஐயா நம்ம பழனிசாமி சார் மூலியமா அதிகபட்சம் 5-10 ஆண்டுகள்ல இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி வந்தே தீரும். அதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம அண்ணனை பற்றி பேசணும்னா நிறைய இடம் பேசிகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ அவருடைய ஒவ்வொன்றும் நம்ம முன்னாடி சொன்னோம். இப்போ நம்ம பேசின அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு கண்கூட எல்லாமே தெரியும். இந்த மாதிரி இந்த நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒன்றிணைந்து நம்ம எல்லாரும் யார் யார் என்னன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்வு நம்ம கொண்டு வந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள் வந்து நமக்கு இன்னும் 1-2 நாள் இருந்தாலுமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். அவ்வளோ டைம் நமக்கு தேவைப்படுது. அண்ணாவுக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும், புனிக்க கடமை அறக்கட்டளை சார்பாகவும், எனது சார்பாகவும், நம்மளது அனைவரும் சார்பாகவும் அண்ணாவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தம்பி வந்து இந்த அளவுக்கு போய் வராரு அப்படின்னா அதுக்கு மூல காரணமே அவர் இங்கிருந்து கிளம்பினாதான் ஒரு இடத்துல நம்ம அந்த என்ன அவருடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்க முடியும். அதற்கு முக்கியமாக அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே அவர் எடுத்து கொடுக்குறாருன்னா எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான உள்ளம் அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியுது. அதே போல் நமது கௌசல்யா மேடம் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களுக்கு உள்ளுடையந்து ஒரு 500 இப்போ நான் வந்து திடீர்னு வந்தேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ 500 எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பழனிசாமி ஐயா பிஎஸ்என்எல் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அவர் வந்து மக்கள் தொடர்பு அலுவலராக இருக்காரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் எங்கள் கையில் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு தேவையே வந்து 25,000. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிங்க இப்போ 3000 ரூபாய் கைக்கு வந்துருச்சு. இப்போ 12,500 + 3 15,500